தாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது தொடர்பான வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனையில் போதிய லாபம் இல்லை. காரைக்கால் மீனவர்கள் வேதனை. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சிக்னல்களில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக ஒளிரும் பிளாஸ்டிக் தடுப்பு கட்டைகளை போக்குவரத்து போலீசார் அமைத்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் நடந்த பிரகதி யாத்திரையை கவர்னர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் தூய்மாஸ் வீதியில் உள்ள பாசியோனா பிரெஞ்சு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் பிரகதி யாத்திரையை கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசுத்துறை செயலர்கள் முத்தம்மா, முகமது யாசின் சௌத்ரி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை எலக்ட்ரிக்கல் பேருந்தில் சென்று பார்வையிட்டார். அவருடன் அமைச்சர்கள், அதிகாரிகள் உடன் சென்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகளான எம்டெக், எம்சிஏ மற்றும் எம்பிஏ, எம்எஸ்சி பொருளாதார அறிவியல் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பல்கலைக்கழகம் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் தொழில்நுட்ப பல்கலைக்கழக குழுவால் மேற்கொள்ளப்படும். மாணவர்கள் ஜூன் 26 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். பாடப்பிரிவுகள், கல்லூரிகள், கல்வி தகுதிகள், சேர்க்கை இடங்கள் குறித்த விவரங்களை பல்கலைக்கழக இணையதளத்தில் பார்வையிடலாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி புதுச்சேரியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலமாக 21 காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்தும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை தேர்வு மையங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தேர்வர்கள் தங்களது தேர்வு அனுமதி சீட்டை காண்பித்து இந்த பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் செய்யலாம். மேலும் தேர்வர்களுடன் வரும் பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் தேர்வு நேரத்தில் வசதியாக காத்திருக்கக்கூடிய வகையில் தேர்வு மையங்களுக்கு அருகே சிறப்பு காத்திருப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இம்மையங்களில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அமைதியான மற்றும் மன அழுத்தமற்ற சூழ்நிலையில் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் தேர்வு நாளன்று புதுச்சேரியில் செயல்படும் அனைத்து நீட் பயிற்சி மையங்களும் இயங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தாவேகா சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பிறந்தநாள் விழா தட்டாஞ்சாவடி தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. தொகுதி நிர்வாகி பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் பாக்கமுடியான்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், காமராஜர் நகர் தொகுதி சூர்யா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக கூட்டணி கட்சியான நியாயம் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உட்பட பள்ளி உபகரணங்களை வழங்கி வாழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்வில் தொகுதி நிர்வாகிகள் சதீஷ்குமார், பாரத், அருண்குமார், சுமன், பத்மநாபன், பிரகாஷ் உட்பட பலர் பங்கு பெற்றனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பிராந்தியங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சென்டாக் ஆன்லைன் மூலமாக ஜூன் 22 வரை 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் வயது வரம்பு இல்லை என்றும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையுடன் மதிய உணவு, புத்தகம், சீருடை இலவசமாக வழங்கப்படும் என்றும் கணினி, எலக்ட்ரீஷியன், வெல்டர், ட்ரோன் டெக்னீஷியன், மின்வாகன மெக்கானிக் உள்ளிட்ட பல பாடப்பிரிவுகள் உள்ளன என புதுச்சேரி தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தேவி நாகவல்லி மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்புராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகவல்லி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவினை ஒட்டி கடந்த 17 புதன்கிழமை கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோ பூஜையுடன் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் துவங்கியது.
அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் பூர்ணாகதி யாத்ரா தானத்துடன் கடம் புறப்பாடு துவங்கியது. அதனை அடுத்து ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருக, ஸ்ரீதேவி, நாகவல்லி மாரியம்மனுக்கு சிம்ம லக்கினத்தில் மகா கும்பாபிஷேக குடமுழக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் சிவக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது தொடர்பான வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் வசதிக்காக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் தனியார் நிறுவனங்கள் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகின்றது. இந்நிலையில் கனகசெட்டிக்குளம் பகுதியிலிருந்து நல்லவாடு நோக்கி மாணவர்களை ஏற்றி சென்ற சிறப்பு பேருந்து இன்று 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை அலுவலகம் அருகே வந்தபோது சாலையோரம் நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரை சோதனை செய்தபோது அவர் குடிபோதையில் இருந்தது தெரியவந்தது. மேலும் அவரால் நிற்கக்கூட முடியாமல் உச்சக்கட்ட போதையில் தள்ளாடிக் கொண்டிருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாற்று பேருந்து ஏற்பாடு செய்து அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். காரைக்காலில் 16 வயது சிறுமியை கடத்தி சென்று ஓரின சேர்க்கையில் ஈடுபட்ட இளம்பெண் உட்பட 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. காரைக்காலில் கடந்த 2019ஆம் ஆண்டு 16 வயது சிறுமி மாயமானதாக நகர காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் கோட்டுச்சேரி ஜீவாநகர் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான கலை அமுது என்ற பெண்மணி சிறுமியிடம் நெருங்கி பழகி வந்ததும் ஆசை வார்த்தை கூறி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு சென்னைக்கு அழைத்து கொண்டு சென்றதும் தெரியவந்தது. அடுத்து அப்போதைய போலீசார் சிறுமியை மீட்டு விசாரணை செய்ததில் கலையமுது திருமணம் செய்து கொள்வதாக அச்சிறுமியை அழைத்து சென்று ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் காரைக்கால் லெமர் வீதியைச் சேர்ந்த 48 வயதான கணேசன் இதற்கு உடந்தையாக இருந்ததுடன் சிறுமியை மிரட்டி பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரையும் போக்சோ வழக்கில் கைது செய்த சம்பவத்தில் இன்று காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை முடிவு பெற்று நீதிபதி மோகன் தீர்ப்பு வழங்கினார். இதில் கலையமுதுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோன்று கணேசனுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பின்னர் இருவரையும் புதுச்சேரி அழைத்து வந்து கலையமுது மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டார். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து குரல் கூறும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை நிறுவி மாதந்தோறும் 20ஆம் தேதி முதல்வர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தமிழறிஞர்கள், இலக்கிய பெருமக்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களை வரவழைத்து குரல் கூறும் நிகழ்ச்சி நடத்தி திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்வு நடத்தப்படுவது வழக்கம். அதேபோன்று இந்த மாதம் புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் அதன் செயலர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் குரல் கூறும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ராஜா, பாவலர் ஹுசேன், சுரேஷ்குமார், சிவேந்திரன், ஆனந்தராசன், பாரதி, பாலசுப்ரமணியன், கலாம், பசுமையக்க ராஜா உட்பட தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சிக்னல்களில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக ஒளிரும் பிளாஸ்டிக் தடுப்பு கட்டைகளை போக்குவரத்து போலீசார் அமைத்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நகர பகுதியில் உள்ள அண்ணா சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, சிவாஜி சிலை மற்றும் காமராஜர் சிலை, மரப்பாலம், மேட்டுப்பாளையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் சிக்னல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு சிக்னல்களிலும் வருகின்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் இடதுபுறமாக திரும்பி செல்வதற்கு வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் சில நேரங்களில் இடதுபுறம் திரும்பி செல்லும் வாகனங்களுக்கு வழிவிடாமல் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகள் சாலையை அடைத்துக் கொண்டு நிற்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகன ஓட்டிகளுக்குள் வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர்.
இந்நிலையில் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் இடதுபுறமாக வாகனங்கள் திரும்பி செல்லும் வகையில் இரவு நேரம் மற்றும் பகலில் ஒளிரும் பிளாஸ்டிக்கில் ஆன தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. போக்குவரத்து ஆய்வாளர் வேலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த பணிகளில் போக்குவரத்து போலீசார் மற்றும் ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஒளிரும் தடுப்பு கட்டைகளை அமைத்தனர். போலீசாரின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனையில் போதிய லாபம் இல்லை. காரைக்கால் மீனவர்கள் வேதனை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 14ஆம் தேதி மாலை மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர். இவர்களில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆழ்கடலில் தங்கியிருந்து மீன்பிடித்துக் கொண்டு இன்று அதிகாலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திற்கு கரை திரும்பினார்கள். இதில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று இன்று கரை திரும்பிய மீனவர்கள் தங்களது மீன்களை விற்பனைக்கு வைத்தனர். இதனை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் வாங்கிச் சென்றனர். இந்நிலையில் டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனையில் போதிய லாபம் கிடைக்கவில்லை என்றும் அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக தங்களுக்கு வழங்கும் டீசல் மானியத்தை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் காரைக்கால் மீன்பிடி துறைமுக விரிவாக்க பணியை உடனடியாக துவங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்தின் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தது தொடர்பான வீடியோ வெளியாகி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டீசல் விலை உயர்வால் மீன் விற்பனையில் போதிய லாபம் இல்லை. காரைக்கால் மீனவர்கள் வேதனை. புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள சிக்னல்களில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக ஒளிரும் பிளாஸ்டிக் தடுப்பு கட்டைகளை போக்குவரத்து போலீசார் அமைத்தனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.